குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். என்ன வந்துச்சு அந்த லட்டு விவகாரத்திலேயே உங்களை என்ன சொல்றது செவில் அரைகிற மாதிரி அரைஞ்சாங்களே உச்ச நீதிமன்றம். ஸ்டாலின் இருக்கிற காலம் வரைக்கும் பெருசா இருக்காது. ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகிறதற்கு அவர் என்னவெல்லாம் எதிர்ப்புகளை குடும்பத்துல சந்திச்சாரோ, கலைஞர் குடும்பத்துக்குள்ள சந்திச்சாரோ, அதிர்ஷ்டவசமா அல்லது இயற்கையாகவோ என்னமோ உதயநிதிக்கு அந்த மாதிரி எதிர்ப்பு இல்லை. எங்க லட்டுல ஒண்ணு கலந்ததுக்கும் சனாதனத்தை பாதுகாக்கிறதுக்கு என்னங்க சம்பந்தம் வந்துச்சு? யாரை ஏமாத்துறதுக்கு இதெல்லாம்? ஏதோ இந்துக்களை பத்தி பேசுறோம், ஏதோ பிஜேபின்னு நீங்களே கொண்டு போய் இந்துக்களை பிஜேபி கிட்ட தள்ளுறீங்க. இந்துக்களுக்கு பிஜேபிக்கு என்ன சார் சம்பந்தம்? அவருடைய இறை நம்பிக்கைக்கு பிஜேபிக்கு என்ன சார் சம்பந்தம்? இந்த புரிதலுக்கு திமுகவே இன்னும் வரல. வாஜ்பாய் காலத்தில் இருந்த பிஜேபி, அப்போது இருந்த அணுகுமுறை இதெல்லாம் வேற. இப்ப அதுக்கு நேர்மாறா இருக்கு. அடிப்படை கொள்கைகள் மாறாம இருக்கலாம். அந்த கொள்கையை எதுல பூட்டி வச்சிருந்தாங்க, இப்ப எதுல எடுத்து தொங்க விட்டுருக்காங்கிறதா வித்தியாசம். வாரிசு என்பது தகுதி குறைவோ ஒரு தடையோ கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்தை அடைவதற்கு வரட்டுமே. வணக்கம். வணக்கம். இப்போ நம்ம ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் வந்து மறைமுகமாக உதயநிதி வந்து விமர்சிச்சிருக்காரு. அது வந்துட்டு சனாதனத்தை ஒரு வைரஸ்னாரு, அதை அழிப்புன்னு சொன்னார். சனாதனத்தை அழிக்க முடியாது, அழிக்க நினைச்சவங்க தான் வந்து அழிஞ்சு போவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? சனாதனத்தை ஒரு பேசு பொருளாக மாற்ற நினைப்பதே தப்பு தான். இதை நான் உதயநிதிக்கும் சொன்னேன். அதாவது அவர் சொன்னது சமுதாய ஏற்றத்தாழ்வுகள், சாதி மத வேறுபாடுகளை அமல்படுத்த நினைக்கிற, அதை வளர்த்தெடுக்கிற சனாதனத்தை ஒழிக்கணுங்கிறதுல யாருக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது. அந்த தரப்புல என்ன சொல்றாங்க, சனாதனம்னா அது மட்டும் இல்லை, அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குன்னாங்க. அதனால நீங்க சொல்ல வேண்டிய சொல்லிட்டீங்க, அவங்க சொல்ல வேண்டிய சொல்லிட்டு அதோட விட்டுறணும். மக்களுடைய வயிறு பிரச்சனை எவ்வளவோ இருக்குது, தலை போற பிரச்சனை எத்தனையோ இருக்கு. அதை கட்டிக்கிட்டு இது பண்ண வேண்டாம். சரி, லட்டு விஷயத்துக்கு வருவோம். இந்த லட்டுல தான் ஆரம்பிச்சது. பவன் கல்யாண் ரொம்ப ஆவேசமா ஆக்ரோஷமா பேசுறார். ஏன்னா சனாதன பாதுகாப்பு வாரியம் தேசிய அளவில் அமைக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. என்ன வந்துச்சு? அந்த லட்டு விவகாரத்திலேயே உங்களை என்ன சொல்றது செவில் அரைகிற மாதிரி அரைஞ்சாங்களே உச்ச நீதிமன்றம். சந்திரபாபு நாயுடையும் பவன் கல்யாணையும் ஒரு தரவு, ஒரு ஆய்வறிக்கை முழுமையா கையில வராத போதே மக்கள் கிட்ட போய் இது சொல்லலாமான்னு கேட்டாங்க. சும்மா அங்கே ஏதோ ஒரு பிள்ளையார் கோயில்ல பொங்கல் கொடுத்த இடத்துல ஏதோ கலந்துருந்துச்சுன்னு சொல்ற விஷயமா? கோடிக்கணக்கான மக்கள் போய் வழிபடுற இடம். கோடிக்கணக்கான பேர் போறான், லட்டை வாங்கிட்டு வந்து அதை பல கோடி பேருக்கு அந்த லட்டை கொடுக்குறான். திருப்பதி போனாலும் வாங்கிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கும் பக்கத்து வீட்டுக்கு கொடுக்குறதா முதல் வேலை. அவன் ட்ரெஸ்ஸை மாத்திரானா இல்லையோ முதல் லட்டை கொண்டே அடுத்த அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது, பலராலும் ரசிக்கப்படுகிற விரும்பப்படுகிற ஒரு பிரசாத விஷயத்துல இவ்வளவு பெரிய விஷயத்த போய் சொல்லலாமா? சரி, அப்படியே தப்பு நடந்திருக்குன்னு வச்சு ஒரு வாதத்துக்கு நான் சொல்றேன். நடந்து முடிஞ்சிடுச்சு. ஏதோ ஒன்று கலந்ததா நீங்க சொல்றீங்களே, கலந்ததை திருப்பி எடுக்க முடியாது, அதை திரும்பி பழைய இடத்துல ஸ்டேஜில் போய் வைக்க முடியாது. அது நல்லா தெரியும்ல, கொஞ்சம் யோசிக்கணும்ல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா மதி யூகின்லாம் பேர் எடுத்தவர் சந்திரபாபு நாயுடு. எதிர்காலம் 20 ஆண்டுகளுக்கு பிறகு எப்படி இருக்கணும் அப்படின்லாம் எதிர்காலத்தை பத்தி சிந்திக்கிற அளவு அறிவு படைத்த சந்திரபாபு நாயுடு ஒரு பெட்டி பாலிடிக்ஸ்ல போய் சிக்கிட்டாருன்னு தோணுது. ஜெகன்மோகனை நீங்க பழி வாங்கணும்னா அதுக்கு 1000 விஷயம் இருக்கு. ஒரு வாரம் 10 நாள் ஒரு அதிகாரிகள் குழுவை போட்டு 4 ஃபைல் எடுத்து நோண்டுங்கன்னா ஒரு ஃபைல் சார் சிக்கிடுச்சுமா. ஆட்சியில் இருக்கிற ஒருவரும் தவறு செய்யாம இருக்க முடியாது. அதை எடுத்து கிரிமினல் கேஸ் போட்டு ஜெகனை உள்ள தள்ளுங்க. சரி, இதுல தவறே நடந்திருந்தா வச்சு போல. லட்டு விஷயத்துல கலப்படம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தாம நிதி முறைகேடு நடந்திருக்கு, பணம் கையாடல் நடந்திருக்கு. அதாவது அந்த மாதிரி பினான்சியலா கொண்டு போயிட்டா மக்களுக்கு துளி கூட அதை பத்தி கவலை இல்லை. நிரூபணமாகாத முழுமையாக தகவல் வராத ஒரு விஷயத்த சொல்லி எத்தனை பேருடைய உணர்வுகளை நீங்க புண்படுத்துறீங்க? பிராமணர்கள்னு அதை சுருக்கக்கூடாது. சாதி மதமே கிடையாது அதுக்கு. எல்லா சாதியினரும் அங்கே போய் பெருமாளை வழிபடுறவங்க இருக்கிறான், சாப்பிட்டவன். அப்ப நம்ம எதை தின்னோம்? ஒரு அசூயையான மனநிலைக்கு எத்தனை கோடி பேரை தள்ளுறாங்க. அதைத்தான் உச்சநீதிமன்றம் கேட்டாங்க. என்ன நினைச்சிட்டு இதையாவது விட்டு வைங்க, அரசியலை விட்டுன்னாங்க. செவில் அரைஞ்ச மாதிரின்ற வார்த்தை நான் திருப்பி சொல்லுவேன். இந்த விஷயத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் அவர் ஐயோ சனாதனத்தை பாதுகாக்க வேண்டிய. எங்க லட்டுல ஒன்று கலந்ததுக்கும் சனாதனத்தை பாதுகாக்கிறதுக்கு என்னங்க சம்மந்தம் வந்துச்சு? யாரை ஏமாத்துறதுக்கு இதெல்லாம்? ஆந்திர மக்கள் விழிப்போடு இருக்கணும்னு எனக்கு தோணுது. பட் இது எவ்வளவு தூரம் அது போய் சேரும்னு நமக்கு தெரியல. அந்த மாதிரி ஆட்களை பத்தி இங்க பேசுறதே பாவம்னு நினைக்கிறேன் நான். அரசியல் பண்றதுக்கு 1000 விஷயம் இருக்கு சார். இவ்வளவு தூரம் வந்தார், பொறுமையா இருந்தார், ஒரு நடிகராக இருந்து 15 எம்எல்ஏக்களை ஜெயிக்க வச்சார். யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு, துணை முதலமைச்சராக வந்தாருன்னு நம்ம ஒரு ஆங்கிள் இளைஞர்களுக்கு அந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கணுமே தவிர அரசியல் ஈடுபாட்டுக்கு இப்படி போய் இந்த அரசியல் பண்ணலாம், மத அரசியல் பண்ணலாமா? பிஜேபியே தோற்கடிச்சிட்டாங்களே இந்த விஷயத்துல 2 பேரும் சேர்ந்து. பிஜேபிக்கு அதிர்ச்சி, அவங்களும் என்ன அதிர்ச்சியில் மீறல, நம்ம வேலையை இவங்க பாக்குறாங்க இவ்வளவு வேகமா. இதெல்லாம் தப்பு இல்லையா சார்? துரத்தி அடிக்கப்பட வேண்டிய சக்திகள் இந்த மாதிரி ஆட்கள் நான் சொல்லுவேன்.
நான் திரும்ப சொல்றேன், சனாதனம் கெட்ட வார்த்தை இல்லைன்னா நானும் நம்புறேன். அதை பேச வேண்டிய நேரத்தில் பேசணும், பேச வேண்டிய அளவுக்கு பேசணும் சார். தேசிய அளவில் ஒரு பாதுகாப்பு வாரியம், என் நீட்ல இவ்வளவு பேர் பாதிக்கப்படுறோம், அது நல்லதா கேட்டார், அதுக்கு ஒரு வாரியம் அமைச்சல. நதிநீர் பங்கீடு ஆந்திராவுக்கும் பக்கத்து மாநிலத்துக்குமே சண்டை இருக்கு, அதை தீர்க்கறதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்தீங்களா? அதுக்கு ஒரு வாரியம் அமைக்கணும்னு கேட்டாரா பவன் கல்யாண்? அதுக்கெல்லாம் மனசு போகல. சனாதனத்தை பாதுகாக்கிறதுக்கு வாரியம் அமைக்க போறாராம். ரொம்ப தப்பான விஷயம். இப்போ ஆந்திர அரசியல் கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேச அரசியல் மாதிரி மாறிட்டு வருது. அவர் ஆன்மீகத்தை கையில் எடுத்துக்கிட்டு ரொம்ப விளையாடுறாங்களா? அது வெற்றி பெறக்கூடாதுன்னு நான் அதே கடவுளை வேண்டிக்கிறேன். யார் வேணாலும் ஜெயிக்கட்டும் தோக்கட்டும் சார், நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. தமிழ்நாட்டையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். மதத்துக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன். இப்ப திமுகவே நான் பல நேரங்கள் எதிரும் யோசிப்பேன். ஏதோ இந்துக்களை பத்தி பேசுறோம், ஏதோ பிஜேபின்னு நீங்களே கொண்டு போய் இந்துக்களை பிஜேபி கிட்ட தள்ளுறீங்க. இந்துக்களுக்கு பிஜேபிக்கு என்ன சார் சம்பந்தம்? அவருடைய இறை நம்பிக்கைக்கு பிஜேபிக்கு என்ன சார் சம்பந்தம்? இந்த புரிதலுக்கு திமுகவே இன்னும் வரல. சரிதானா? நான் இந்து தான், நான் சாமி கும்பிட்றவன் தான். பிஜேபிக்கு நான் ஆதரிக்கணும்னு நினைச்சா வேற காரணத்துக்காக தான் ஆதரிப்பேன், எதிர்க்கணும்னு நினைச்சா காரணத்தோட தான் எதிர்ப்பேன். நான் சாமி கும்பிட்றதுக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தமே இல்லை. நான் இந்துங்கிறதுக்கு பிஜேபிக்கு என்ன சார் சம்பந்தம்? அவங்க அரசியல் பண்ணலாம், இந்து அரசியல் பண்ணலாம், இந்து மத அரசியல் பண்ணலாம். திமுக அந்த இடத்த போய் தள்ளலாமா? அப்படி இந்துக்கள்னு பேசினாலே பிஜேபி தாங்கிற முதல்ல அந்த தவறான கண்ணோட்டத்துல பல கட்சிகள் இருக்கிறாங்க. அவங்க முதல்ல வெளியில வரணும். இதுதான் மத அரசியல் நான் சொல்லுவேன். இது பிஜேபி பண்றதை விட ஆபத்தான வேலை. இப்போ பிஜேபி எப்பயும் கூட்டணி யார் இருக்காங்களோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்டிட்டு பவர் குறை பார்ப்பாங்க. இப்போ ஆந்திராவில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சந்திரபாபு ஓரம் கட்டிட்டு பவன் கல்யாணம் வந்து பிஜேபியில் சேர்க்க ஒரு வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி நிச்சயமா யாரையுமே வளர விட மாட்டாங்க. சந்திரபாபு நாயுடு நீங்க சாதாரணமா இட போட வேண்டாம். அவர் அந்த கூட்டணி ஒரு இயல்பான கூட்டணியா நான் பார்க்கல. வேற வழி இல்லை, பவருக்கு வந்தாங்கனுங்கிற நிர்பந்தம் சந்திரபாபு நாயுடுக்கு இருந்துச்சு. வாஜ்பாய் காலத்தில் இருந்த பிஜேபி, அப்போது இருந்த அணுகுமுறை இதெல்லாம் வேற. இப்ப அதுக்கு நேர்மாறா இருக்கு. அடிப்படை கொள்கைகள் மாறாம இருக்கலாம், அந்த கொள்கையை எதுல பூட்டி வச்சிருந்தாங்க, இப்ப எதுல எடுத்து தொங்க விட்டுருக்காங்கிறதா வித்தியாசம். அப்ப அப்படிப்பட்ட பிஜேபியோட இவர் ரொம்ப இயல்பா போய் சேர்ந்திருப்பார்லாம் நான் பார்க்கல. நீயா நானா போட்டி தொடங்கிடுச்சுன்னு தான் நான் பாக்குறேன். சுவாரஸ்யமா இருக்கும், அதை பத்தி நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டாம். இப்போ உதயநிதி வந்து துணை முதல்வர் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகுது, பெரிய அளவு எதிர்ப்புலாம் ஒன்றும் கிடையாது. திமுக எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவர் எதிர்ப்பு வந்திருந்தா இந்நேரம் வந்திருக்கணும்ல. ஒரு பொதுக்குழு செயற்குழு கூடல, அதுக்கு ஃபோரமும் இல்லைன்னு நான் ஒத்துக்கிறேன். இப்போ ஒரு ஒன்றிய செயலருக்கு பிடிக்கல, அவர் எங்க டிவியில் வந்து பேட்டி கொடுப்பாரா? இல்லை அங்கே மாவட்ட கூட்டம் ஒன்றிய கழக கூட்டம் போட்டு தீர்மானம் போடுவாரா? போட மாட்டார். மனசுக்குள்ள வச்சிருப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு உதயநிதியை என்னைக்கு இளைஞரணி செயலாளர் பதவிக்கு கொண்டு வந்தாங்களோ அப்பவே இவர் எங்க உட்கார வைக்க போறான்னு தெரிஞ்சு போச்சு. சாதாரண தொண்டன்னு புரிஞ்சுக்கிட்டான், அதை ரசிச்சான். அதுக்கப்புறம் எம்எல்ஏ சீட்டு கொடுத்த போதும் ஒரு சின்ன வாரிசு அரசியல்ங்கிற பேச்சு வந்துச்சு. சேப்பாக்கம் தொகுதி மக்கள் அவரை ஜெயிக்க வச்சு, வாரிசுன்னு தெரிஞ்சுதான் ஜெயிக்க வச்சாங்க. சரி எம்எல்ஏ தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன மாதிரி ஒரு வருஷம் எம்எல்ஏவே வச்சிருந்தாங்க. ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே அவர் அமைச்சராக்குனாங்க. பாத்தீங்களா வாரிசு அரசியல் எங்க போய் நிக்குது, ஏன் வேற யாருக்குமே அமைச்சராக இருக்கிறது இல்லையான்னு அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் அப்படி விமர்சனம் வச்சாங்க. அதை மக்கள் எப்படி பாக்குறாங்கிறதுக்கு ஒரு உரைகள் வந்துச்சு. மக்களவை தேர்தல் என்ன சார், மக்களவை தேர்தல் பிரதமர் யாருன்னு தேர்ந்தெடுக்கிறதுக்கு உதயநிதிக்கு சம்பந்தம் இல்லை. பல பிரச்சனைகளை மனசுல வச்சுதான் மக்கள் முடிவெடுப்பாங்க. சரிதானா? அப்படி பார்த்தா காங்கிரஸ் யாரை முதலமைச்சராகன்னு சொல்லவே இல்லையே இந்தியா கூட்டணி. சரியா? இப்ப பிரதமர்னு மோடியை மட்டும் தான் பிஜேபி முன்னிறுத்தி, வேற யாருமே பிரதமரை அடையாளம் காட்டல. எடப்பாடியும் காட்டல, திமுகவை சார்ந்த அந்த இந்தியா கூட்டணியும் காட்டல. அப்ப மக்கள் எல்லாத்தையும் மனசுல வச்சு பண்ணியிருந்தாங்கன்னா வாரிசு அரசியலை ஊக்கப்படுத்துகிற உதயநிதிக்கும் அவர் சார்ந்திருக்கிற திமுகவுக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கணும்னு குறைஞ்சபட்சம் மத்திய சந்நிலை தென் சந்நிலையாவது திமுக தோக்கடிச்சிருக்கணும்ல. இல்லையே. சோ மக்கள் அதையெல்லாம் ஒரு பொருட்டா மதிக்கல. இதைத்தான் நான் தொடர்ந்து சொல்றேன். வாரிசு என்பது தகுதி குறைவோ ஒரு தடையோ கிடையாதுன்னு சொல்லுவேன். ஒரு இடத்தை அடைவதற்கு வரட்டுமே. ஒருத்தரோட மகனா இருக்கிறது எப்படி சார் ஜனநாயக விரோதம் சார்? அவரை வர விடுங்க, வந்த பிறகு அவர் எப்படி செயல்படுறாருன்னு பாருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ திமுக சீனியர்கள் ஜூனியர்கள் பிரச்சனை வந்து இதனால தீர்ந்து நினைக்கிறீங்களா? இளைய தலைமுறைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சாச்சு அப்படின்ட்டு. இல்ல அது ஒரு ஆங்கிள் அவங்களுக்கு பிளஸ்ஸா இருக்கும். சில சீனியர்களுக்கு எரிச்சல் இருக்கும். யார்கிட்டயாவது சத்தம் வந்திருக்கா? மியாவுனாவது ஒரு சத்தம் வந்திருக்கா? வரலையே. யதார்த்தம் அதான் சார். கட்சி தலைமை ஒரு முடிவு எடுக்குது, நாம என்ன செய்ய முடியும்? அவ்வளவுதான். குடும்பத்திலோட பெரிய லெவல் எதிர்ப்பு கிடையாது. ஸ்டாலின் இருக்கிற காலம் வரைக்கும் பெருசா இருக்காது. ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகிறதற்கு அவர் என்னவெல்லாம் எதிர்ப்புகளை குடும்பத்துல சந்திச்சாரோ, கலைஞர் குடும்பத்துக்குள்ள சந்திச்சாரோ, அதிர்ஷ்டவசமா அல்லது இயற்கையாகவோ என்னமோ உதயநிதிக்கு அந்த மாதிரி எதிர்ப்பு இல்லை குடும்பத்துக்குள்ளேயே. கட்சியிலையும் பழைய மாதிரி இல்லை. முதல்ல அழகிரியா, ஸ்டாலினா, கனிமொழியா அப்படிலாம் ஒரு மாதிரி இருந்ததுல கலைஞர் இருந்த கடைசி 10 ஆண்டுகள். இப்ப அந்த சூழலே இல்லையே, சத்தமே இல்லையே. ஸ்டாலின் காலத்துக்கு பிறகு எப்படி இருக்கும்னு நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். திமுக ஒன்றும் பெரிய, அதாவது எதுவுமே செய்ய முடியாத கட்சியெல்லாம் கிடையாது. அதிமுக அரசியல் என்பது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகான அதிமுக அரசியல், அது ஏற்படுத்திய தாக்கம், அது கற்றுக் கொடுத்த பாடம் என்பது அதிமுகவுக்கு மட்டுமானது அல்ல. எல்லா கட்சிக்கும் ஒரு பாடம். ஜெயலலிதா இருக்கிற போது சசிகலாவை எப்படி பூஜித்தாங்க, இன்னைக்கு சசிகலாவை தேய்ச்சிட்டு போறான்.
பணியாள் வேலையாளுங்கிறான். இதெல்லாம் பார்ப்பாங்கல்ல, திமுக காரன் அதை கவனிக்கிறான்ல. ஸோ அதன் பிறகு எப்படி இருக்கும்? ஆனால் ஸ்டாலின் காலத்துக்கு பிறகும் என்னால் அந்த இயக்கத்தை வழிநடத்திட்டு போக முடியும், அந்த தகுதி எனக்கு இருக்கு, என்னுடைய தேர்வு சரிதான் நிரூபிக்க வேண்டிய கடமையும் கட்டாயமும் உதயநிதிக்கு இருக்கு. இப்போ திமுக ஸ்டாலின் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்தவங்க தான் அதிகமாக பவர்ஃபுல்லாக இருக்காங்க. சரி, அது தலைவருடைய முடிவு. இவர்கிட்ட இந்த வேலையை வாங்க முடியும், இவர்கிட்ட கொடுத்தா அந்த வேலையை செய்வார். செந்தில் பாலாஜி அதிமுகலேருந்து வந்தவர் தான், அமமுகலேருந்து வந்தவர் தான். கோயம்புத்தூர் அசைக்க முடியாத கோட்டையா இருந்துச்சு, அதிமுகவுடைய கோட்டையா. 95% வெற்றியை வாங்கி கொடுத்தது செந்தில் பாலாஜி தான். வேலுமணியை நம்மாலும் எதிர்க்க முடியும்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கு. ஏன்னா அந்த அரசியல் நான் கொஞ்சம் கவனிச்சதுனால சொல்றேன். கோயம்புத்தூர் திமுக காரங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தின முதல் நபர் சமீப சில 10 ஆண்டுகள்ல செந்தில் பாலாஜி தான். அதிமுக தோற்கடிக்க முடிகிற கட்சி தான், வேலுமணியை நம்மால் எதிர்க்க முடியுங்கிற நம்பிக்கையை கடந்த 15-20 ஆண்டுகளில் முதல் முறையாக திமுகவினருக்கு ஏற்படுத்தியது செந்தில் பாலாஜி தான். அவர் அமமுக கலந்து வந்தாரு, அதிமுக கலந்து வந்தாரு, ஜெயலலிதா காலத்து ஆளுலாம் நினைச்சிருந்தா அந்த உழைப்பை, அந்த ஒரு செல்வாக்க ஒரு தலைவன் பயன்படுத்திக்கிட்டா தப்பு இல்லை. அதெல்லாம் மாறி போயிடுச்சு. பட் எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா இங்கேயும் சில பேர் புலம்புவாங்க. அந்த புலம்பல் இருந்தது. அந்த புலம்பல் ஒரு எல்லைக்குள்ளேயே இருக்குங்கிறதையும் நம்ம மறுக்க முடியாது. திமுக ரொம்ப நாளா இருக்கவங்களுக்கு ஒரு பதவி உயர்வு எதுவும் இல்லாத மாதிரியே தெரியும். அப்ப நீங்க 5 தடவை எம்எல்ஏ ஆனவங்களுக்கு இன்னும் சில பேருக்கு பதவி, அமைச்சர் பதவி கொடுக்க முடியல. உதயசூரியன், துரை சந்திரசேகரன், சிவாஜி 89 தோற்கடிச்சாரு துரை சந்திரசேகரன். இன்னைக்கு வரைக்கும் அமைச்சர்கள் அவருக்கு இடம் கிடைக்கல. அந்த குறைஞ்சபட்சம் அந்த 2 பேருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும்ல. அப்ப அவங்க எல்லாம் இருந்தா நான் வந்துருப்பில்லன்ற அந்த ஏக்கம் அவங்களுக்கு இருக்கும். பட் எதிர்த்து கொடி பிடிக்கிற அளவுக்கு அவங்க அந்த மாதிரி வளரல. அவ்வளவு துணிச்சல் மிக்கவர்களாகவும் நான் பார்க்கல. அது அவ்வளவு அறிவார்ந்த செயலும் அல்ல. அமைதியா இருப்பாங்க, சரி நமக்கான காலம் என்ன வரல போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். இப்போ நீங்க கடந்த பெட்டியில் சொல்லியிருந்தீங்க தமிழ்நாட்டு நலனுக்காக பாஜகவும் திமுக இணைஞ்சு செயல் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. இந்த நாணய வெளியிடாக்கு அப்புறமா கவர்னர் கொஞ்சம் உறுத்தலா இருந்த பொன்முடியை அந்த உயர்கல்வித்துறை மாத்துறாங்க. அதே மாதிரி மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நிதி உதவி கொடுக்குறாங்க. இல்ல, பொன்முடியினுடைய மாற்றத்தை நான் அந்த மாதிரி இணக்கத்தின் ஒரு பகுதியா நான் பார்க்கல. அது ஒரு கட்சி எடுக்கிற முடிவு. அப்படி பார்த்தா பொன்முடிக்கு பதிலாக வந்த செழியன் மட்டும் ரவி என்ன சொல்றாரு, அவர் சொல்றதுலாம் கையெழுத்து போட்டு சொல்ல போறார். முதலமைச்சர் என்ன சொல்கிறாரோ, திமுகவுடைய கொள்கை எதுவோ அதைத்தான் அவர் அமல்படுத்த போறார். அதை நான் இதுல ஒப்பிட மாட்டேன். நாணய வெளியீட்டுக்கு வந்ததுல வர ஒப்பிட்டுல அவர் ஒரு எல்லை தாண்டி கலைஞரை புகழ்ந்ததுல ராஜ்நாத் சிங் அதுல தொடங்கி இப்போ இவர் போய் கேட்டுட்டு வர்றார். மெட்ரோ ரயில் திட்டத்துல எத்தனையோ பொய்களை சொன்னாங்க பிஜேபி. அது அத்தனையும் தவறுன்னு உணர்ந்து இன்னைக்கு பணம் கொடுக்குறாங்க. அதுக்குள்ள அரசியலே பேச வேண்டாம். பணம் வந்துடுச்சு, திட்டம் நடக்க போகுது. நம்ம சொல்லாததை கேட்கல, இல்லாததை கேட்கல. மற்ற எல்லா நகரங்களுக்கும் மத்திய அரசு அள்ளி கொடுக்குது. இதை மட்டும் உங்க திட்டம்னு பார்த்து நீங்க பண்ணீங்க. அண்ணாமலையும் சேர்ந்து பேசினா, இங்கதான் கவனிக்கணும். நீங்க அண்ணாமலையும் சேர்ந்து இந்த பொய்ய சொன்னாரு. இல்ல இது மாநில அரசு திட்டம், மத்திய அரசு செய்ய வேண்டியது செஞ்சிடுச்சுன்னா நேத்து கேபினெட்டை கூப்பிட்டு 7000 கோடி கொடுக்குறேன்னு சொல்றீங்களா? எதனால? பரவாயில்ல, திரும்பவும் சொல்றேன், அந்த விமர்சனத்துக்குள்ளே போக வேண்டாம். ஒரு நம்ம மாநிலத்து இது மாதிரி ஒரு 4 காரியம் பிஜேபி பண்ணுச்சுன்னா, அண்ணாமலை இல்ல யார் இங்க தலைவராக இருந்தாலும் அந்த கட்சி கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும். நீங்க எதுவுமே செய்யாம பொய்யா சொல்லிக்கிட்டு இல்லாத இருக்குன்னு சொல்லி இருக்கிறத இல்லைன்னு சொல்லி இதை மக்கள் ரசிக்கவே மாட்டாங்க. அது எவ்வளவு பெரிய கொள்கை இருக்கிற கட்சியா இருந்தாலும் சரி, எவ்வளவு செல்வாக்கு மிக்க தலைவர் இருக்கிற கட்சியா இருந்தாலும் சரி, அந்த புரிதலுக்கு பிஜேபி வந்திருந்தா ஒரு பத்திரிகையாளரை மட்டும் இல்ல, ஒரு தமிழ்நாட்டு பிரஜையா எனக்கு சந்தோஷம் தான். இப்ப திமுக கடுமையா விமர்சிக்கிற ஆதவ அர்ஜுனா இவர் கண்டிக்கவே இல்லை திருமாவளவன். அவருடைய நிலை இல்ல, திருமாவளவனுடைய ஒப்புதல் இல்லாமல் அவர் பேசியிருக்க மாட்டார் அப்படிங்கிறது சின்ன குழந்தை கூட தெரியும். அப்படி நீ பேசுன்னு சொல்லிருக்கலாம், அல்லது அந்த கருத்துக்கள் நம்ம கட்சியினுடைய கருத்துக்கள் தான், அந்த ஆங்கிள் நீ பேசுற தப்பு இல்லப்பான்னு சொல்லிருக்கலாம். தூண்டி விடுறங்கிற வார்த்தையை கூட நான் பயன்படுத்தல. ஆனால் பேசுற நேரம் அதுவான்னு திருமாவளவன் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். நேற்று மேடையில சொல்றாரு இல்லையா, இந்த மது ஒழிப்பு மாநாட்டினுடைய நோக்கத்தையே சில பேர் திசை மாற்றி விட்டார்கள். அந்த சில பேர் யார் தெரியுமா? நம்பர் 1 திருமாவளவன், நம்பர் 2 ஆதவ அர்ஜுன். இந்த 2 பேர் தான் திசை மாத்தினது. நீங்க இப்ப இந்த கூட்டம் முடிஞ்சு போச்சு, நாளையில இருந்து ஒரு யாத்திரை நடத்துங்க. பட்டியலின மக்களுக்கு அதிகாரத்தில் பங்கு. யார் உங்களை தடுப்பா? அது சட்டவிரோதம் யாராவது சொல்லுவாங்களா? நியாயமற்றதுன்னு யாராவது சொல்லுவாங்களா? நாளையிலேருந்து அதை செஞ்சிருக்கலாம்ல சார். ஸோ நீங்களே ஒரு முக்கியமான சப்ஜெக்டை கையில் எடுத்து, அற்புதமான ஒரு சப்ஜெக்டை கையில் வச்சுக்கிட்டு அதை திசை மாத்துற மாதிரி, அதை மழுங்கடிக்க செய்யற மாதிரி, ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறத கொண்டாந்து திணிச்சது நீங்க 2 பேரும் தான். நீங்க பேசுனது யாரும் தப்புன்னு சொல்ல, பேசுன நேரம் தப்பு. இப்போ இந்த அமைச்சரை மாற்றம் நடந்துச்சு, அதுக்குள்ள ஏதாவது சொன்னாதான் கிடைக்கும்னு நினைச்சிங்களா? அப்படிதான் டிஸ்கஷன் நடக்குதா? சரி, உங்களுக்கு கொடுத்துட்டா காங்கிரஸ் சும்மா இருக்குமா? இந்த மாற்றத்திலேயே சொல்றேன் நான். உதயநிதி ஒரு துணை முதலமைச்சர், திருமாவளவன் ஒரு துணை முதலமைச்சர், அதோட முடிஞ்சிருக்குமா? இடதுசாரிகள் கேட்க மாட்டாங்களா? காங்கிரஸ் கேட்க மாட்டாங்களா? ஒரு துணை சபாநாயகராவது கொடுங்கன்னு வேல்முருகன் கேட்க மாட்டாரா? அவருக்கு வாக்கு கொடுத்துதான் கூட்டணியிலே சேர்த்தாங்க. அதை வேற அப்பப்ப ஞாபகப்படுத்திட்டு இருக்காரு அவரு. அப்ப இது ஒருத்தரோட முடியறது இல்லை, இப்ப நடக்க போறது இல்லைன்னு தெரிஞ்சிருந்தும் அந்த நேரத்தில் அதை எழுப்புனது திருமாவளவன் செய்த தவறு. ஆனா இப்போ அந்த
கொள்கையில அந்த முடிவுல ஒரு உறுதியா இருக்காருன்னா வர 2026 ஜனவரி வரைக்கும் அவர் பொறுத்திருந்து அதிகாரத்தில் யார் பங்கு தருகிறார்களோ அவர்களுடன் தான் கூட்டணிங்கிற ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டாதான் அவர் தன் கொள்கையில உறுதியா இருக்காருன்னு அர்த்தம். தேர்தல் முடிஞ்சு பாத்துக்கலான்ட்டு எந்த கூட்டணியில நீடிச்சாருன்னா அப்ப திருமாவளவனும் சராசரி அரசியல் தான் பண்றாருன்னு நான் சொல்ல மாட்டேன். அவர் ஆதரிக்கிற பட்டியலினத்தை வரையும் ஒரு முடிவுக்கு வருவாங்க. ரொம்ப கவனமா தான் அவர் அதை டீல் பண்ணணும். இப்போ மது ஒழிப்பு மாநாடு நடத்தியிருக்காங்க. இந்த மது ஒழிப்புக்கு மக்கள் மீது அவ்வளோ அளவுக்கு வரவேற்பு இருக்கு. ஏன்னா 2016 மதுவை கொண்டு வருவோம் சொல்லி தான் ஸ்டாலின் நின்னாரு. ஆனா அந்த தேர்தல் அதை செய்யாத ஸ்டாலின், அதை செய்யாத திமுகவுக்கு நாடாளுமன்ற தேர்தலையும் அபரிமிதமான ஆதரவை தெரிவிக்கிறாங்க. மக்களுக்கு அதுக்காக அதுல அக்கறை இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இந்த மாநாட்டுக்கு பெருசா ஆதரவு இல்லைன்னா அவங்க என்ன பஸ்ஸை பிடிச்சு வந்திருக்கணுமா? இல்லை, வீட்டுல இருந்தபடியே அந்தந்த ஊர்ல இருந்தபடியே நினைச்சாலே போதும். அந்த விஷயத்துல திருமாவளவன் வெற்றி அடைஞ்சிட்டான்னு நான் சொல்லுவேன். மக்களின் கவனத்தை ஈர்த்ததுல இந்த மாநாடு வெற்றி தான். மாநாடு நடக்கல, மழையின் காரணமாக மாநாடு ரத்து செய்யப்பட்டதுன்னா கூட அவர் நோக்கத்துல வெற்றி அடைஞ்சிட்டாங்க. தமிழ்நாடு முழுக்க பேசிட்டாங்க, திருமாவளவன் ஏதோ மாநாடு நடத்துறாமே, மது ஒழிக்கணும்னு சொல்றாராமே, திமுக கூட்டில் இருந்துகிட்டே பேசுறாரு, பரவாயில்லையே இப்படின்னு பேச வச்சதுதான் முதல் வெற்றி. இதனுடைய கடைசி வெற்றியும் அதுதான். ஒரு தாக்கம் வருமானா வராது. எது வரைக்கும்? திமுக திருந்தணும், அவங்க மனசுல மாற்றம் வரணும். எப்போ வரும்? பணம் இருந்தா இது மூட போறான். 45,000 கோடி கூட நான் கடையை மூடிடுறேன் பாங்க. அப்ப 45,000 கோடியில குறைஞ்சபட்சம் 20,000 கோடி கொடுக்குற இடத்துல யார் இருக்கா? மத்திய அரசு. பிஜேபியின் மனசுல ஒரு மாற்றம் வரணும். மெட்ரோ ரயில்ல அவங்க ஒரு மாற்றம் வந்த மாதிரி ஒரு சமுதாயத்தையே, ஒரு எதிர்கால சந்ததியவே பாதுகாக்கிறீங்க, பரவாயில்ல மூடுங்க, நாங்க ஒரு அது வரைக்கும் ஒரு பேக்கேஜ் தர்றோம், 4 வருஷத்துக்கு தர்றோம், 5 வருஷத்துக்கு தர்றோம், அதுக்கப்புறம் நீங்க தான் பாத்துக்கணும். எப்படி எல்லாம் நிதி இழப்பை ஈடு செய்யலான்னு பாருங்க. கனிம வளங்களை அரசே எடுத்து நடத்தினா 1,00,000 கோடி வரும்லாம் சொல்றாங்கல்ல. ராமதாஸ் எப்ப இருந்தோ சொல்றாரு, அண்ணாமலை இப்ப சொல்றாரு, சில வல்லுநர்களும் அதை சொல்றாங்க. அதை செயல்படுத்த ஆரம்பிச்சாலே சில வருஷம் ஆகும். அந்த சில வருஷத்துக்கு எப்படி நிதி இழப்பை சமாளிக்கிறது? மத்திய அரசு மனசு கொடுத்தா இவங்க மூடான செய்வாங்க. நாங்க கொடுக்குறேன்னு சொன்ன பிறகும் திமுக கடைகளை மூட மறுக்குதுன்னா திமுகவை துரத்தி அடிக்கணும் அரசியல் ரீதியா. அப்ப சேட்டை திமுக தான் பண்ணுதுன்னு மக்களே ஒரு முடிவு பண்ணுறாங்க. அப்போ மக்களுடைய உணர்வை நீங்க தடுக்க முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. இப்போ இன்னைக்கு விஜய் கட்சி மாநாட்டுக்கான பந்தல்கால் நட்டுருக்காங்க. இந்த நிகழ்ச்சி கூட விஜய் போகல, புசி ஆனந்த் தான் கவனிச்சிருக்கு. இல்ல, பொதுவாக தலைவர் போயெல்லாம் பந்தக்கால் நடமாட்டாங்க. அதனால ஏதோ எல்லாரும் செய்யாத விஜய் கிட்ட எதிர்பார்க்குற தப்பு. பட் என்னன்னா அந்த ஆர்வ கோளம், அந்த சினிமா தனத்துல இருந்து இன்னும் அவங்க வெளியில வர மாட்டாங்களேன்ற எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு. மாநாட்டு தேதியை முடிவு பண்ணலேருந்து, அதில் ரகசியம் காத்துல இருந்து, ஏங்க 15ஆம் தேதி மாநாடு 10 மணிக்கு தொடங்க 5 மணிக்கு முடியும்னு சொல்றது என்ன சார் பெரிய ரகசியம் வேண்டி கிடக்கு? நீங்க மக்கள்கிட்ட தானே வர்றீங்க, மக்களுக்கு தானே சொல்ல வர்றீங்க. ஒரு அறிவிப்பு அறிவிச்சுட்டு போங்களேன். எல்லாம் திட்டின பிறகு கடைசியா விஜய் அறிக்கை விட்டாரு, சரி முடிஞ்சு போச்சு. இந்த மாநாட்டுக்கு வேலை செய்யறவங்க எல்லாம் ஆபீஸ்ல கேளுங்க, லீவு கொடுக்கலாம், வேலையை உதறிட்டு வாங்கன்றாரு. இதெல்லாம் பேசுற பேச்சா சார்? இவர் சொன்னதுக்காக ஒரு லீவு விட்டு விட, வாட்ச்மேன் வேலை பார்த்தா கூட வாட்ச்மேன் வேலையை விட மாட்டான். கேவலமா சொல்லல, அந்த வாட்ச்மேன் வாங்குற சம்பளத்துல தான் அந்த குடும்பம் உயிர் வாழுதுன்னா அந்த முட்டாள்தனத்தை எவரும் செய்ய மாட்டான். அது விஜய் ஒண்ணு, அதை நீங்க என்கரேஜ் பண்ணலாமா? சரி, எடுத்தவொடனே எப்படி சார் என்ன மாநாடே தொடங்கல, அதுக்குள்ள தன்னுடைய 2ஆம் இடத்த ஆளை கண்டிக்கிறான்னு அதையும் நீங்கள் நினைச்சுமோ விடுமா? இதை ஒரு பாடமா எடுத்துக்கணும். நாம பேசின தப்புங்கிற புரிதலுக்கு முதல்ல ஆனந்த் வரணும் தனியா கூப்பிட்டு நேரம் கண்டிச்சிருப்பான்னு நான் நம்புறேன். அது பின்னாடி இவர் தொடர்ந்தாருன்னா இன்னும் கண்டிக்கலன்னு அர்த்தம். அப்ப நம்ம விஜயை போட்டு கிழிக்கலாம். இப்ப புசி ஆனந்த் பாண்டிச்சேரியில அது புசி தொகுதியில சட்டமன்ற உறுப்பினர் இருக்கு. அதோட அளவு பாத்தீங்கன்னா இருந்தார். அந்த அளவு பாத்தீங்கன்னாக்கா இப்போ சென்னையில இருக்கிற ஒரு கவுன்சிலர் அளவுக்கு தான் கிடையாது. அவரை நம்பி ஒரு இல்ல அப்படி, அது அவருடைய விஜயினுடைய உரிமை, அது அவருடைய சாய்ஸ்ன்னு வச்சுக்கணும். அதுக்குள்ள போய் நம்ம போக முடியாது. அதை விஜயை நம்பி வர்றவங்க, ஏற்கனவே இங்க மாவட்ட செயலர் இருக்கிறவங்க, நிர்வாகிகள் எப்படி பாக்குறாங்கன்னு பார்க்கணும். அதை ஒரு அரசியல் கட்சியா நடந்த மாநாட்டுக்கு எங்களை கேள்வி கேட்டுட்டாங்க. கேள்வி கேட்கறது சாதாரணமா யார் கேட்குறது? எல்லாருக்கும் கேள்வி கேட்பாங்க, நிபந்தனைகள் விதிப்பாங்க. அந்த நிபந்தனைகளை ஏத்துக்கிறதா கையெழுத்து போடணும். யாரேனும் ஒரு நிர்வாகி, பொறுப்பான நிர்வாகி கையெழுத்து போடணும். இந்த நிபந்தனைகளுக்கு நான் கட்டுப்படுறோம், பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்க மாட்டோம், விளைவிச்சா யாரு நஷ்டம் எடுத்து, இதெல்லாம் வழக்கமா எல்லாருக்கும் கொடுக்குற. RSSக்கும் தான் இது இருக்கு. ஊர்வலம் நடத்துறாங்களே, அது நிபந்தனைகள் அடிப்படையில் ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுக்குறாங்க. ஏதோ கேட்கக்கூடாத கேள்வி எங்களை பார்த்து கேட்டுட்டாங்கிற மாதிரி பதறினது, இதெல்லாம் எதனால? அனுபவம் மிக்க அரசியல்வாதிகள் இன்னும் இங்க இல்லை. ரசிகர்களாவே இருக்கிறாங்க. விஜயகாந்த் பண்ண இடத்த இன்னும் அவர் பண்ணல. ரசிகர்களுக்கு அரசியலை கற்றுக் கொடுத்து கிட்டத்தட்ட அவர்களை தொண்டர்களா மாத்தின பிறகு டக்குன்னு காட்சி ஆரம்பிச்சார். ஒரு தேர்தல் 2 தேர்தல் 8%, 10% வாங்கிட்டு போயிட்டே இருந்தார். விஜய் இன்னும் அந்த இடத்த அடையல. ஒரே நாள்ல எல்லாம் வந்துடணும்னு நான் நினைக்கல. இதுல இருந்து அவர் சில பாடங்களை கத்துக்கணும். போக போக அவரும் கத்துக்குவார் நான் நம்புறேன். இப்ப தமிழ்மணி எங்க சேனல் கொடுத்துருக்க பேட்டியில விஜய் இன்னும் 5 வருஷம் நடிக்கணும், அந்த 5 வருஷம் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் மக்கள்கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் ஒரு தீவிர அரசியல்ல ஈடுபடணும். 2026 அவருக்கு 10% ஓட்டு தான் வரும் அப்படின்னு சொல்லி, அதை பத்தி உங்க கணிப்பு என்ன? இல்ல, அவர் ஒரு களமறிந்த அரசியல்வாதி.
10%ங்கிறது அவர் ஒரு கணக்கு போடுறார். நானும் ஏதோ எடுத்த உடனே ஒரு கோட்டைக்கு அனுப்பிடுவாலாம் பார்க்கலாம். அந்த காலம்லாம் மலையேறி போச்சு. எம்ஜிஆரே இன்னைக்கு இருந்திருந்தால் கூட மெனக்கெடணும். எப்படி நம்ம ஜெயிக்கணும், வியூக வகுப்பாளர்களை அமர்த்துவாரு, யார் நமக்கு எதிரி இருக்கா அவனை சரிப்படுத்தும் பாரு. எம்ஜிஆருக்கும் இந்த நிலைமை தான். காலம் மாறிக்கிட்டு வருதுன்னு சொல்ல வந்தேன். செல்வாக்கு மிக்கவருங்கிறதுல மாற்று கருத்து இல்லை எம்ஜிஆர். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப இருந்தது இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது. சவாலான காலகட்டம் தான் அது. விஜய் மாதிரி ஒரு கட்டமைப்பே என்ன ஏற்படுத்தல. அது ரொம்ப ரொம்ப பலவீனமான விஷயம். நான் பயமுறுத்தல, நெகட்டிவா சொல்லலை. நல்லா வரட்டும், ஆட்சியை பிடிக்கட்டும், வாழ்த்து சொல்லுவோம். உட்கட்டமைப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கட்சியை நீங்க பேர் அறிவிச்சிட்டீங்க, எங்க தொகுதி வாரியா இருக்கா, கிளைக்கழகங்கள் இருக்கா, கொடி பறக்கணும். முதல்ல கொடி பறக்காத ஊரே இல்லைன்னா தான் கோட்டைங்கிற வார்த்தையை சொல்றதுக்கே உங்களுக்கு தார்மீக தகுதி வரும். அந்த ஊர்ல முதல்ல கொடி பறக்கணும். யாரு கொடிப்பான்னு கேட்கணும் 4 பேர். அதுல ஏப்பா யானை 2 வச்சிருக்கேன் என்னப்பா சொல்லுதுன்னு பேச வைக்கணும் சார். விஜய் கட்சி தாவேக்கான்லாம் மனசுல வராது. எனக்கே டக்குன்னு வரமாட்டேது. விஜய் கட்சின்னு முதல்ல மனசுல போய் பதியணும். அப்புறம் நீங்க சின்ன வாங்கின பிறகு சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணும். இவ்வளவு வேலையும் பண்றவன் அந்த கிளைக்கழக செயலாளரும் கிளைக்கழக நிர்வாகிகளும் தான். கிளைக்கழகமே இன்னும் வரலையே, மிகப்பெரிய பலவீனம். அதனால ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு அவர் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறத நானும் என்டார்ஸ் பண்றேன். எவ்வளவு பெர்சன்டேஜ் வாங்குவாருங்கிறத அந்த நேரத்து சூழல் தான் முடிப்போம். இந்த சட்டம் ஒழுங்கை பத்தி நீ கூட நம்ம பேட்டி சொன்னீங்க ரொம்ப மோசமா இருக்குன்னு. இப்ப சமீபமா நிறைய என்கவுண்டர்கள் நடக்குது. கொஞ்சம் ரவுடிகளும் பயம் வந்திருக்கா சட்டம் ஒழுங்கு வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். என்கவுண்டரே தப்புன்னு சொல்ற கேட்டகரியில நான் வரமாட்டேன். ரவுடிகளுக்கு புரிகிற மொழியில் நாங்கள் செயல்படுவோம்னு அருண் கமிஷனர் பதவியை தன்னைக்கு சொன்னார். நான் ஒரு வகையில் அதை நான் வரவேற்பேன். அதை ஒரு எதேச்சதிகாரமா எடுத்துக்கிட்டு செயல்படுத்தக்கூடாதே தவிர, ஒரு எல்லை தாண்டி எச்சரிக்கைகளை மீறி, தொடர் எச்சரிக்கைகளை மீறி தங்களை திருத்தி கொள்ளாதவர்கள் மேல சில நடவடிக்கை எடுத்தா எனக்கு ஆட்சேபனை இல்லை. சரிதானா? இது புரிய வேண்டியவர்களுக்கு புரிந்தால் நமக்கு சந்தோஷம்தான். ஆனா இது சென்னையை மட்டுமே குறி வைக்கிறாங்க. கும்பகோணம், கடலூர், திண்டுக்கல்னு கொலைகள் நடக்கிற நகரங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கு. அங்கங்க 2 பேரை போட்டாதான் ஒரு பயம் வரும். போட்டாதானா நான் உள்ள போடுறதும் போட்டது தான் சொல்றேன். என்கவுண்டர் பண்றதுன்னா நியாயமான முறையில பண்ணுங்க, அவ்வளவுதான். இப்ப சீமான் தான் கட்சி கட்டுக்கோப்பா வச்சிருந்தாரு. இப்ப அங்கேயும் நிறைய எதிர்ப்பு குரல்கள், வளர்ச்சி வர வர எதிர்ப்புகள், அதிருப்திகள் இதெல்லாம் வரும். ஒரு சரி வளர்ச்சி இல்லைனாலும் கொள்கைக்காக நம்ம அண்ணங்கிட்ட இருந்தோம் அப்படின்னு இருக்கிறவங்க இருப்பாங்க. அது வெடிக்கிற போது இப்படிதான் பீரிட்டு கிளம்பும். சரிப்படுத்த வேண்டியது ஒரு தலைவனுடைய கடமை. சீமான் என்ன செய்யறாருன்னு பார்ப்போம். மிக்க நன்றி. நன்றி.